ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு மீன் குடல் செய்வது எப்படின்ட்டு நான் காட்ட போகிறேன். இதுதான் மீன் குடல். இது வந்து இந்த நன்னார்லாம் எடுத்துடணும். இது நல்லா இப்படி கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு இழுத்தாலே வந்துடும். இதுவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது அரை மணியில் இது ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும். இது கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இப்போ நன்னார்லாம் கட் பண்ணி எடுத்தால் இந்தமாரி ஆகிடும். இதுங்க இது கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பெருசாக கட்டினதை அது வந்து இந்தமாரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு காட்டுறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மீன் கழுவுற மாரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். தண்ணி மாற்றி இது போல் நீங்கள் ஒரு அந்த க்ளீன் ஆகிற வரைக்கும் கழுவினாலும் போதும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இன்னொரு கழுவி எடுத்துக்கணும். மாற்றி கழுவுறதுக்கு 2 பாத்திரம் வச்சிங்கன்னா நல்லா க்ளீனாக கழுவும். நல்லா கழுவிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. நான் வந்து ஒரு 5 கழுவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, நான் வந்து ஒரு 5 தடவை தண்ணி மாற்றி நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கல்லுப்பும் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்போ வந்து அந்த வாசனை வந்து நம்மளுக்கு வராது. அந்த கவுச்சி விசிறு வராது நம்மளுக்கு. பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊற வைக்காமையே கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதுமாரி இதை இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு குண்டானில் மாட்டிக்கலாம். சட்டியில், குழம்பு செய்கிற சட்டிலையும் போட்டுட்டு இது போல் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 முள்ளங்கி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், 2 தக்காளி இது வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சோம்னா குடல், அதில் வந்து நறுக்குன உருளைக்கிழங்கு நல்லா இந்த சைஸ்க்கு நறுக்கிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு தான். முள்ளங்கி வந்து நல்லா பொடிசாக இப்படி நறுக்கிக்கோங்க. முள்ளங்கி சின்னதாக 2 எடுத்தேன். 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தில் பாதி இதில் போட்டுக்கணும், பாதி வந்து தாளிக்க வச்சுக்கலாம். ரெண்டு தக்காளியும் நல்லா இந்த நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கணும். 2 தக்காளி, கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பொடிசாக, அதான் நீல வாக்கில் இந்த சைஸுக்கு கட் பண்ணி போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியாச்சு. இது கூட மிளகாய்த்தூள், வீட்டில் வச்ச மிளகாய்த்தூளை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். உப்பு இல்லைனா கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டா ஊற்றினாலே போதும், ஏன்னா அதுவே நிறைய தண்ணி தான். நல்லா கலந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்ற வச்சு இது வச்சிடலாம். அடுப்பில் இது மேலே வந்து தட்டு மூடிக்கலாம். நீங்கள் தட்டு மூடினாலும் சரி, இது இல்லை இதே சைஸு குழம்பு குண்டா இருந்தாலும் அது மேலே மூடி கவுத்தி போடலாம். கவுத்தி போட்டு இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டு வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அந்த பாதி வெங்காயம் வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை தாளித்து இதை ஆட் பண்ணி ஒரு கிளறி விட வேண்டாம், அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எண்ணெய் சுட்டோன்னே கடுகு உளுத்தம்பயிறு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பயிறு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதால நம்மளுக்கு வந்து அது கறி தொக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இது வந்து பார்த்திங்கன்னா குடலுன்னொன்னே நீங்கள் மீனோட சின்ன மீன்லாம் நினச்சிக்காதீங்க. இது ஒரு பெரிய மீனுங்க இருக்குதுல்ல, அந்த மாரி மீன் இது. அந்த மீனோட குடல் தான் இது. நல்லா பெரிய சைஸ் மீன். அந்த மீன் குடல் எடுத்து இதுமாரி செய்வாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்ச மீன் குடலை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற மீன் பார்த்திங்கன்னா கடவரா மீனோட குடல். நல்லா ஆட் பண்ணி கிளறிக்கணும். அடி பிடிச்சிட்டா நல்லா இருக்காது, தீய விடாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இதை வந்து நீங்கள் கிரேவியாகவும் வேணுனாலும் கிரேவியாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை எங்களுக்கு கிரேவி வேணாம், நல்லா வந்து இன்னும் நல்லா கிரேவி சுண்டி இதுவாகிற மாரி சாப்பிட்னாலும் அப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து இவ்வளோ இது போதும், நாங்கள் கிரேவியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் கிரேவியாகவே இறக்கிறேன். இப்போ வந்து நம்ம இறக்குற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது மேலே வந்து மல்லி இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கரெக்டாக இல்லைன்னா நம்ம இந்த கிளற ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொதிக்க விட்றோம்ல, அந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த பெப்பர் மேலே தூக்கிட்டு நல்லா கிளறி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் மீன் குடல். எறா தொக்கு இந்த கறி தொக்கு மாரியே இருக்கும் மீன் குடல் தொக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதை பாருங்கள், இதெல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த நான் நன்னார் எடுத்தது காட்டினால அது பாருங்கள், அது எலும்பாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அது முள் மாரியே தெரியாது நம்மளுக்கு. இதெல்லாம் முள் மாரியே தெரியாது, நல்லா மெத்துன்னு இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா கறியில் நம்மளுக்கு இந்த ஈரல் இருக்குல்ல, கல்லீரல் மாரி, அது போலவே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.